வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இறந்து போனவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்களா? இல்லை கெட்டது செய்வாங்களா? இப்படின்ற ஒரு ஒரு கேள்வி, இந்த சந்தேகம் நம்மள்ல நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் வந்து எப்படி இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஒரு கெட்டது செய்யக்கூடிய ஒரு ஆன்மாவாக தான் மாறுறான் அப்படின்றது வந்து நிறைய நூல்கள், நிறைய விஷயங்கள் சொல்லுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மா வந்து இறந்த உடனே கண்டிப்பாக அந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்கல்ல, சுடுகாட்டுக்கு போகும்போது அந்த ஆன்மாவை வந்து வேறு மாதிரி எடுக்குது. அதாவது ஒருத்தவங்களுக்கு கெடுதல், நான் மட்டும் இறந்துட்டேனே, நான் மட்டும் இப்படி எதையுமே அனுபவிக்க முடியாமல் வந்துட்டேனே, அவங்களாம் மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு 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 உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ரோஷத்தை வந்து உண்டாக்கிக்குது. ஸோ இந்த இறந்த ஆன்மான்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை தெரியுமா போய் தேடி போவோம்? இவனோட ஃப்ரெண்டுங்களை. அவன் கூட யார் நல்லா பழகுனானோ அந்த ஃப்ரெண்டுங்களை தேடி தான் அந்த ஆன்மா வந்து போகுது. இது என்னென்னா, இப்போ ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர் நீங்கள் நிறைய பேரை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு அடுத்த மரணம் நிகழுதோ இல்லையோ, கண்டிப்பாக அவனோட நண்பனோட மரணம் வந்து 2 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்னென்னா, இவர் இறந்த உடனே ஃபஸ்ட்டு இவருக்கு துணையாக வந்து அவர் ஃப்ரெண்டை தான் தேடுறாரு. மற்றபடி பொண்டாட்டியோ பிள்ளைங்களையோ யாரையும் தேட மாட்டாங்க. இந்த ஆன்மா இறந்த உடனே அதுக்கு வந்து கூட ஒரு பிரச்சனை பண்ணணும்னா கூட, அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு பக்கமாக தூக்கிறத விட இந்த பக்கமாக அந்த பக்கமாக 2 பேரும் தூக்குனா அந்த பொருள் வந்து ஒரு லெவலாக மேலே ஏறும். ஸோ அதனால் நமக்கு துணையாக, நமக்கு உதவியாக இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு கெட்டதை செய்கிறதுக்கு, இவங்களை அழிக்கிறதுக்கு, இவங்களை காலி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உதவி வேணும், நமக்கு ஒரு துணை வேணும்னா ஃபஸ்ட்டு நண்பனை தான் தேடுறாங்க. அந்த நண்பனை நல்லா பழகினவனை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. ஸோ அந்த ஆன்மா வந்து அதுதான் துர் ஆன்மான்றாங்க. அந்த அந்த ஆன்மா வந்து அந்த மாதிரி ஒரு எடுக்கும்போது தன்னோட நண்பனை வந்து 2 மாதமோ 3 மாதமோ அதுக்குள்ளே வந்து காலி பண்ணி தூக்கிட்டு போய் தான் அது செய்யக்கூடிய அந்த அமானுஷ்யமான விஷயங்களை வந்து செய்யும். அதில் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயதான இறந்தவங்களை விட்டுருங்க, ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்தவங்கள விட்டுருங்க, ஒரு அகால மரணம் அடைஞ்சவங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்க, ஒரு கொளுத்திக்கிட்டு செத்தவங்க, ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தவங்க, இந்த மாதிரி ஆன்மாக்கள் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இந்த வேலை தான் செய்யும். நீங்கள் என்ன தான் பார்த்துருந்தாலும், உயிரை கொடுத்து நீங்கள் பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே செய்யாது. இது சத்தியமான உண்மை. ஸோ இதை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்மாக்கள் கொடுக்கக்கூடிய இந்த சேஷ்டைகள், இந்த ஆவிகள் கொடுக்கக்கூடிய சேஷ்டைகளை பற்றி தெரியும். நம்ம நினைப்போம், நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம அக்கா தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம மாமன் தானே, இப்படி நினச்சி அவங்கள வந்து நம்ம சாமியாக நினைப்போம். ஆனால் அது சாமியாக இருக்காது, சாமியாக இல்லை. அது வந்து துர்ஆன்மாவாக தான் இருக்கும். அதால் உங்களுக்கு தொல்லை தான் கொடுக்கும், உங்களால் பிரச்சனை தான் வரும். ஸோ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து கீழே என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களோட சந்தேகத்தை தீர்க்கிறேன். இல்லை அந்த விஷயத்தை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறத சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான அறிவுரைகளும் நான் சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். நன்றி, வணக்கம்.